السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين؟ أليس الله بأحكم الحاكمين؟ صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. وقال نبينا صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானாரே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அழிந்தரல்லாது பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம் பாய்மார்கள் அனைவர்கள் மீதும், மேல்தரத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிகளை செவியுற்று இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள், சகோதரர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் பண்பும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக இது போன்ற சபைகளில் கல்வியினுடைய சிறப்புகளை நாம் பேச இருக்கின்றோம்.
பேசி வருகின்றோம். குறிப்பாக தமிழகத்தில் ஒரு சில புரட்சியாளர்கள் இதற்கு முன்னாடி வந்து சென்றிருக்கின்றார்கள். அது போன்ற புரட்சியாளர்களில் நாம் எல்லாம் தந்தை பெரியாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். இவர்களும் ஒரு புரட்சி செய்தார்கள். என்ன புரட்சி செஞ்சாங்க? தன்னுடைய சமூகத்தில், அதே போல தமிழ்நாட்டில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்களை பார்த்து இழிவாக நினைக்கக்கூடிய சில சமூகத்தினரை, நீ இப்படி இருக்காது, நீனும் மனிதன்தான், நீனும் மற்றவர்களை போன்ற ஒரு மனிதன்தான், எனவே நீ நல்ல மேம்பட்ட மக்கள்ல நீனும் ஒருவனாக வர வேண்டும் என்று தன்னுடைய சமூக மக்களுக்கு மத்தியில் அவர் ஒரு முயற்சி செய்கிறார். அப்படி அந்த மக்களை மேம்பட்ட மக்களாக அவர் கொண்டு வருவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஆயுதம், அவரும் அவரை வழிவந்த சில நபர்களும் எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நாகரிகத்தில், படிப்புல, மற்ற பொருளாதாரத்துல, என்னங்க ஒழுக்கங்கள்ல, இந்த மாதிரி அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களை மற்றவர்கள் எல்லாம் தலை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் அந்த சமூகத்தை அவர் மேம்படுத்துவதற்காக வேண்டி எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி என்னன்னா, அந்த மக்களை படிக்க சொன்னார். அந்த மக்களை படிக்க சொன்னார். அதற்கு அடுத்து காமராஜர் வருகிறார். இவரும் ஒரு பெரிய கல்வி புரட்சி செய்கிறார். அதிகமாக பள்ளிக்கூடங்கள்ல என்னங்க எல்லா பிள்ளைகளும் படிக்கணும் என்பதை ஏற்பாடு செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு அளவுக்கு தெரியும். ஆக அவர் ஒரு முயற்சி செஞ்சார். அவர் காலத்தில் சில விஷயங்களை பார்த்தாரோ இல்லையோ, ஆனா இப்பொழுது நடைமுறையில அவர் எந்த சமூக மக்கள் மத்தியில முயற்சி செஞ்சாரோ அந்த மக்கள்லாம் படிச்சு நல்ல பதவிகளில் வந்துட்டாங்க. பார்க்குறோமா இல்லையா? யாரு என்னங்க எதிரில் வரவனை பார்த்தா செருப்பா அந்த மூலையில கல்லிட்டு விட்டு துண்டை என்னங்க மேலே இருக்கக்கூடிய துண்டை எடுத்து இடுப்புல கட்டினாங்களோ அந்த சமூக மக்கள் எல்லாம் இன்னைக்கு கல்வி அறிவு பெற்று என்னங்க நல்ல அரசாங்க குறிப்பிடப்பட்ட அதிகாரத்தினுடைய இடத்துல அமர்ந்துட்டாங்க. நான் இப்போ அவங்க லிஸ்ட் சொல்லணும்னா அது பெருசு. லிஸ்ட் சொல்றது நம்ம நோக்கம் இல்லை. உட்காந்துட்டாங்களா இல்லையா? இது எல்லாருக்குமே நம்ம எல்லாம் விளங்குறோமா? இல்ல இப்போ அந்த செருப்பை கழட்டி விடக்கூடிய கலாச்சாரங்களோ இல்ல எதிரில் வரவரை பார்த்த அந்த துண்டை எடுத்து கட்டக்கூடிய கலாச்சாரங்களோ இருக்கா? இல்லை. அந்த மக்கள்லாம் நல்ல விதத்துல வந்துட்டாங்க. இப்போ அவர்களுடைய ஜெனரேஷனையும் அவர்கள் படிக்க வைக்கிறாங்க. பார்க்குறோமா? இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் கூட அவங்க பயன்படுத்துறது இல்லை. என்ன நம்மளை விட காஸ்ட்லியா தேடுறாங்க ஸ்கூலை படிக்க வைக்கிறாங்க. ஸோ நான் இங்க நம்ம சமுதாய மக்களுக்கு இங்க தெரிவிக்க வரக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த படித்தாதான் ஒரு சமூகம் முன்னேறும் என்ற இந்த தாத்பரியத்தை அவர் எங்கிருந்து எடுத்தார்? இந்த ஃபார்முலாவை அவர் எங்கிருந்து கண்டுபிடித்தார்? யோசித்து பாருங்க. நம்மெல்லாம் தந்தை பெரியார் அவர் எழுதிய நிறைய புக்குகள் எல்லாம் படிச்சிருப்பவங்க பெரியவங்களாம் இருக்கிறீங்க. சிறிய வயதில் உள்ளவங்க அந்த இப்போ புக்கை படிக்கக்கூடிய கலாச்சாரமே இல்லையே. என்ன இப்போ நம்ம அந்த அந்த சூழ்நிலையை விட்டு விலகிட்டே வரும். பெரியவங்க இருக்கிறீங்க. நம்மெல்லாம் அப்ப படிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் எல்லாம் தந்தை பெரியாருடைய புக்கெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அவர் நிறைய நேரங்களில் சில பேரை விமர்சித்து இருந்தாலும் இஸ்லாமியர்களையோ ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே என்ன பண்ணியிருக்க மாட்டார், விமர்சனம் பண்ணி தலைக்குறைவான இந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தி இருக்க மாட்டார். இதை நம்ம நல்லா கவனிச்சிருக்கலாம்.
சில நேரங்களில் தன்னுடைய சமுதாய மக்களை பார்த்து சொன்னார், ஏய் நீ தலை உயர்த்தி நடக்க வேண்டுமா, நீ கண்ணியப்படுத்தப்பட வேண்டுமா, நீ உன்னுடைய மதத்திலிருந்து நீ இஸ்லாத்தை தேர்வு செய்து கொள். இதை ஓப்பனாவே சொன்னார் இல்லையா? இப்ப நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர் ஒரு சமூகம் உயர்மட்ட அதை உயர்ந்த சமூகமாக கலாச்சாரத்துல எல்லா விஷயத்திலையும் அது பண்புமிக்க சமூகமாக மாற வேண்டும் என்றால் அந்த சமுதாயம் படிக்க வேண்டும் என்பதை இவர் ஆழமாக முயற்சி செய்தார். அந்த முயற்சியினுடைய பலன் அவர் பார்க்கல, இன்னைக்கு நாமெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவர் இந்த ஃபார்முலாவை எங்கிருந்து எடுத்தார் அப்படின்னா, அவர் நான் ஏற்கனவே சொன்னேன், இஸ்லாத்தை அவர் விமர்சனம் செய்தது கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் இஸ்லாத்தை ஆராய்ச்சி செய்தார், குர்ஆனை ஆராய்ச்சி செய்தார், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை ஆராய்ச்சி செய்தார். ஆராய்ச்சி செய்த காரணத்தினால் நீ நல்ல மனிதனாக மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாக மாறணும்னா நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கன்னு ஓப்பனாவே சொன்னார். பல மேடைகளில் பேசியிருக்கார். அது அபூர்வமான அவருடைய வீடியோக்கள் உள்ள சிலதை நீங்க பார்க்கலாம். சரி, அவர் இந்த விஷயத்தை எடுத்தது எங்க? குர்ஆன்ல. படிச்சாதான் ஒரு சமூகம் முன்னேறும் என்ற இந்த ஃபார்முலாவை எடுத்தது எங்கன்னா குர்ஆன்ல. அல்லாஹ் அதே போல நம்மெல்லாம் சஹாபாக்களுடைய அந்த ஆரம்ப 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்காவில் உள்ள அந்த மக்களை பற்றி நம்ம எல்லாம் பேசுவோம். அதில் அவர்கள் மக்கள் அல்ல, மாக்கர்கள் அப்படின்னு. எந்த ரோம அரசரோ பாரசீக அரசரோ இன்னங்க மக்காவாசிகளை ஆட்சி செய்வதற்கு கூட பிரியப்படல. இன்னைக்கு பட்டி தொட்டி முதல் ஒரு எம்சியாக மாறுவதற்கோ இல்ல ஒரு குறிப்பிட்ட சில பதவிகளுக்கெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய எலெக்ஷன் நடக்குது நம்ம பார்க்குறோமா இல்லையா? பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனே எவ்வளோ அதற்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோமா இல்லையா? அப்போ அதாவது நம்ம ஒரு மக்கள் மத்தியில் ஆட்சியாளர்களாக வருவதை எல்லா அரசர்களும் பிரியப்பட்டாங்க, ஆட்சியாளர்களும் பிரியப்படுறாங்க, எல்லாமே இருந்துச்சா? ஆனா அவ்வளவு பெரிய பாரசீக அரசன் மக்கா பக்கம் நெருங்கல, ரோமபுரி அரசன் மக்கா பக்கம் நெருங்கல. ஏன்னா அந்த மனிதர்கள் அவர்கிட்ட போய் ஆட்சியை செய்ய முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டான். இவங்கெல்லாம் ஆட்சி செய்வதற்கு இவங்கள்ட்ட போய் நம்ம ஆட்சி செய்ய முடியாது, இவன்கிட்ட போய் எதையும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போய் நம்முடைய நேரங்காலங்களை செலவழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா அரசர்களும் அவங்கள ஒதுக்கிட்டாங்க. இந்த மாதிரியான அதாவது எல்லா விஷயத்திலும் பின்தங்கி இருக்கக்கூடிய கொடூர குணம் உள்ள ஒரு கர்ப்பிணி பெண் ரோட்டில் நடமாடக்கூடிய அந்த நேரத்தில் கூட அந்த பெண்ணுடைய வயிற்றில் என்ன இருக்கு என்பதை ஆனா பெண்ணா என்பதை இருவர் பேசிக்கொண்டு அதைத்தான் பாத்ரூம் வைத்த கிழிச்சு பார்க்கக்கூடிய ஒரு கொடூர குணம் உள்ளவர்களாக அந்த மக்கள் இருந்தாங்க. ஸோ இந்த மக்களுக்கு மத்தியில தான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் தூதுவராக அனுப்புறான். தூதுவராக அனுப்பி இந்த மக்கள் எந்த மக்களை ஆட்சியாளர்கள் எல்லாம் ஆட்சி செய்வதற்கு முன்வரவில்லையோ இப்பேற்பட்ட இந்த மக்களை உலகத்துக்கு ஆட்சி செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய மக்களாக மாற்றினார். காந்திஜி சொன்னாரா இல்லையா? என்ன சொன்னாரு? இந்த இந்தியாவில் ஒரு நல்லாட்சி மலர வேண்டுமா, நீங்கள் உமருடைய ஆட்சியை கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. அதுக்குதான் அவர் போயிட்டார் இல்லையா? அப்போ இந்த அளவுக்கு காந்தி உமருடைய ஆட்சியை விளங்கி இருக்கிறான்னு சொன்னா அப்போ இந்த உலகத்துக்கு ஆட்சி எப்படி செய்யணும் அந்த முறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சமூகத்தை உயர்த்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டமைச்சாங்க. இதுக்கான அடிப்படை விஷயம் என்ன? இந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டி உலகத்தின் திருமறையாம் பொதுமறையான குர்ஆன்ல அல்லாஹ் முதல் வசனமாக கொடுக்கக்கூடிய வார்த்தை. நம்ம இஸ்லாத்துடைய கடமைகள் 5 இருக்கு இல்லையா? இஸ்லாத்துடைய கடமைகள் 5 இருக்கு. முதலாவதாக கலிமா, இதான் நமக்கு உயிர் மூச்சு. அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டி நம்மளுடைய தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய கலிமாவை முதல் வசனமாக ஆமினு அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்ணிருக்கணும்? ஆரம்பிச்சிருக்கணும். ஆமினு என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல முதல் வசனத்தை கொண்டு ஆரம்பித்திருக்கணும். ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் இஸ்லாத்துடைய 2வது கடமையாகிய தொழுகை, இது அதி முக்கியமான கடமை. அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை தான் மார்க்கத்தின் தூண், அடிப்படையா தான். இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும்? அகீமு ஸலா என்பதை தன்னுடைய திருமறையினுடைய முதல் வசனமாக கொண்டு இறக்கியிருக்கணும். இப்படியாக இஸ்லாத்துடைய 5 கடமைகள் உள்ள நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இவைகளை முதல் வசனமாக அல்லாஹ் கொண்டு வந்திருக்கணும். கொண்டு வந்தானா இந்த சமூகத்தை அதாவது ஈமானை விட நமக்கு வேற ஒண்ணும் கிடையாது, அதை தான் முதல்ல கொண்டு வந்திருக்கணும்.
ஆனா அதை கூட அல்லாஹ் கொண்டு வரல. முதல் வசனமாக அல்லாஹ் கொண்டு வரான், இக்ரா, படின்னு ஆரம்பிக்கிறான். நபியை ஓதுங்க. இந்த சமூகம் மேம்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கியாமத் வரை உள்ள மக்களுக்கு அல்லாஹ் தேர்வு செய்த வார்த்தை என்னன்னா இக்ரா. யாரு படிப்பாங்களோ இவங்க தான் மேன்மைமிக்கவர்களாக மாறுவாங்க. இதை அடிப்படையாக வைத்துதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினார். இந்த வசனத்தை முன்வைத்துதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை கட்டமைத்தார்கள். எந்த சமூகத்தை ஆட்சி செய்ய எந்த ஆட்சியாளரும் விரும்பலையோ அந்த சமூகம் மிகப்பெரிய அரசாட்சி எப்படி செய்யணும் என்பதை இந்த உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தார். கணித்திருக்கிறவர்களே, சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, படிப்பவர்கள் தான் முன்னேறுவார்கள். படிப்பவர்கள் தான் எல்லா துறையிலையும் அவர்கள் என்னங்க நல்ல நிலைக்கு வருவார்கள் என்பதை அல்லாஹ் விளங்கிதான் இந்த உம்மத்துடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டி முதல் வசனமாக இக்ரா என்பதை கொண்டு வரான். எதை படிக்கிறது? இப்பெல்லாம் நாம உலக கல்வி, மார்க்க கல்வி அப்படிங்கிறதாக கல்வியை இருவிதமாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதனால ஒரு சாரார் மர்சா பக்கம் போறோம், இன்னொரு சாரார் ஸ்கூல் கல்லூரி பக்கம் போறோம். ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, தொலபுல் இல்மி ஃபரீலத்துன், தொலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமும் கல்வியை கற்க வேண்டும். எந்த கல்வி? இல்மு துன்யான்னு சொன்னாங்களா இல்ல இல்முல் ஆஹிரான்னு சொன்னாங்களா? வெறும் கல்வின்னு தான் சொன்னாங்க. ஒரு மனிதனை மனிதனாக வாழ வைத்து என்னங்க இறைவனை அடையக்கூடிய வழியை எதெல்லாம் காட்டுமோ அதெல்லாம் கல்வி. ஒரு மனிதனை மனிதனாக ஆக்கி மனித பண்புள்ளவனாக ஆக்கி இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு எந்த கல்வியெல்லாம் ஒரு மனிதனுக்கு பயன்படுகிறதோ இதெல்லாம் என்னதுங்க? இதான் கல்வி. ஒரு கல்வி என்னங்க மனிதனை மனிதனாக ஆக்கல, இறைவனுடைய பொருத்தத்தை அடைய வைக்கல. அவன் அது எங்க மதரசாவில் படித்தாலும் சரி, ஸ்கூல்ல யூனிவர்சிட்டியில படித்தாலும் சரி, எங்க படித்தாலும் அது கல்வியே இல்லை. ஸோ எனவே நம்முடைய மக்களை மார்க்கம் தெரிந்தவர்களாக, அதே போல உலகத்துடைய அனைத்து விஷயங்களும் முழுமையாக தெரிந்தவர்களாக நாம உருவாக்கணும். இது நாலேஜ் என்னங்க, அதாவது உலகத்துடைய என்னங்க அமைப்புகள் தெரியாம, உலகத்துடைய விஷயங்கள் தெரியாம மார்க்கத்திலே முன்னேறுவது சிரமம், மார்க்கத்தை விளங்குவதே சிரமம். எனவே நம்முடைய இந்த சமுதாயத்தை அனைத்திலையும் மேம்பட்ட சமுதாயமாக உருவாக்கணும். இதுதான் நம்முடைய லட்சியம். எல்லா விஷயத்திலும் நம்முடைய சமுதாயம் மேம்பட்ட சமுதாயமா இருக்கணும். ஆனா எல்லா இடத்துலையும் முஸ்லீமாக இருக்கணும். ஷர்த் என்ன, நிபந்தனை என்ன? நீ எங்க வேணாலும் போ, நீ உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இரு, முஸ்லீமாக இரு. பெரிய ஜேஎச்சினுடைய என்னங்க தலைமை மருத்துவனாக இரு, நீ முஸ்லீமாக இரு. எல்லா துறையிலையும் இரு, முஸ்லீமாக இரு. நீ பிரதமராக இரு, முஸ்லீமாக இரு. எதையுமே இஸ்லாம் தடுக்கலையே, எதுலையுமே இஸ்லாம் தடுக்கலையே. நீங்கள் அரசியலை பண்ண வேண்டாம், நீங்கள் என்னங்க நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டாம், நீங்க மருத்துவமனைக்கு செல்ல வேண்டாம், நீங்க எங்கேயுமே செல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்குதா? எல்லா இடத்துலையும் சீரான முறையான சமுதாய சேவையை செய்ய சொல்லல இஸ்லாம் சொல்லுது. அப்படி செய்யணும்னா நம்ம எல்லா துறையிலையும் இருக்கணும். ஆனா எல்லா துறையிலும் மார்க்கம் தெரிந்தவர்களாக இருக்கணும். எனவே அப்படிப்பட்ட ஒரு என்னங்க வருங்கால ஜெனரேஷனை உருவாக்குவதுதான் நம்முடைய இது போன்ற யூனிஸ் அகாடமி என்ற இந்த கல்வி ஸ்தாபனத்துடைய நோக்கம். எனவே இதை முதல்ல நம்ம என்ன செய்யறோங்க, பெண்கள் இடத்துல நம்ம கொடுக்கணும். இப்ப யூனிஸ் அகாடமி பெண்களோடு தான் பயணிக்குது. அப்ப இந்த விஷயத்தை, இந்த மாதிரியான விஷயத்தை முதல்ல பெண்கள் இடத்துல, பெண்களை நாம் என்னங்க மார்க்க ரீதியில உலக ரீதியில அவங்க நல்ல சிந்தனை உடையவர்களாக நாம உருவாக்கிட்டோம் சொன்னா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜெனரேஷன், வரக்கூடிய காலங்களில் எல்லா துறையிலையும் இஸ்லாம் அதை மின்னக்கூடியதாக, ஷரியத் அது மிளரக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப ஏன்னா இன்னைக்கு பெண்கள் தான் அசல். இந்த பெண்கள் தான் மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஃபேக்டரியாக இருக்கிறாங்க. ஒரு ஜெனரேஷனை உருவாக்குவதில் முதன்மையாக பெண்கள் இருக்கிறாங்க. எனவே இந்த பெண்கள் இடத்துல முறையான கல்விகளை நாம் கொடுத்துட்டோம் சொன்னா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜெனரேஷன் எல்லா விஷயத்திலையும் என்னங்க அவங்க நல்ல நிலையை எல்லா விஷயத்தையும் அறிந்தவர்களாகவும் அதில் ஷரியத்தை பேணக்கூடியவர்களாகவும் நம்முடைய சமுதாய மக்கள் ஆயிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். எனவே அதன் அடிப்படையில் நம்முடைய மதரசாவுடைய இந்த என்னங்க முபல்லிகா, முஅல்லமா, மக்தபுடைய இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக ஒரு 6 விதமான தன்மைகளை நம்முடைய பெண் மக்கள்கிட்ட நம்ம கொடுக்க முயற்சி செய்கிறோம். ஒன்று பரிபூர்ணமான ஈமான்,
அவங்க இந்த கல்வியின் மூலமாக பரிபூர்ணமான ஈமான் உடையவர்களாக இவர்கள் உருவாகணும். இரண்டாவதாக பரிபூர்ணமான இறையச்சமுடையவர்களாக உருவாகணும். மூன்றாவதாக பரிபூர்ணமான ஹயா உடையவர்களாக உருவாகணும். நான்காவதாக பரிபூர்ணமான அஹ்லாக் நல்ல பண்புள்ளவர்களாக உருவாகணும். ஐந்தாவதாக பரிபூர்ணமான துஆ உடைய பெண்களாக உருவாகணும். ஆறாவதாக இது நம்மிடத்திலும் நம்ம சமுதாயத்திலையும் எத்தி வைக்கக்கூடிய பெண்ணாக அவர்கள் உருவாகணும். ஸோ இந்த மாதிரி பெண்களை நம்ம உருவாக்கிட்டோம் சொன்னால் இன்ஷால்லா வரக்கூடிய ஜெனரேஷன் அது நல்ல ஒரு ஜெனரேஷனாக எல்லா விஷயத்திலும் நாலேஜ் பர்சன்ட் ஜெனரேஷனாக அது உருவாகும். எல்லாத்துடைய இல்மு நமக்கு தேவை, எல்லா கல்வியும் நமக்கு தேவை. எதையும் நம்ம இது வேணும் அது வேணான்னு ஒதுக்கக்கூடிய காலத்தில் நம்ம இல்லை. எல்லாமே நமக்கு வேணும். அது அந்த அடிப்படையில் தான் நம்முடைய மதரசாவுடைய பாடத்திட்டங்களை நம்ம அமைத்திருக்கிறோம். எனவே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் இது யாருக்கோ இந்த மாதம் நடக்குது, எங்க யாரோ படிக்கணும் அவங்களுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு என்று இல்லாம இந்த மதரசா எனக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, இந்த மதரசா எனக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக எண்ணி மாஷால்லா இப்போ 150-200 பெண்கள் வந்திருக்கிறதாக சொன்னாங்க. இந்த 150-200 பேரும் வந்துட்டு ஏதோ கேட்டோம் போனோம்னு இல்லை. அந்த மாதிரி நீங்கள் இருந்துடாதீங்க. நம்ம சில விஷயங்களை நீங்க கேட்கிறோம் சொன்னா இதை கேட்ட பிறகு நம்ம அடுத்த எடுக்கக்கூடிய முடிவு என்னன்னா, நானும் இந்த உலகத்தில் சிறந்த ஒரு பெண்ணாக உருவாகணும், நானும் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கணுங்கிற ஒரு உணர்வுடைய பெண்களாக நீங்கள் உருவானாதான் வருங்கால ஜெனரேஷனை நம்மளால பாதுகாக்க முடியும். நான் எல்லா இடங்கள்லையும் இந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன். முஸ்லிம்கள்னா யாரு? வேற ஆண்கள் தானே. முஸ்லிம்கள்னா வேற ஆண்கள் மட்டும்தானே? இல்லை, ஆண்கள் பெண்கள் இரு சாராரும் சேர்ந்துதான் யாருங்க? முஸ்லிம்கள். அதே போல முஸ்லிம்களுக்கு வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 கடமைகள் வெறும் ஆண்களுக்கு மட்டும்தானே? என்ன ஈமான், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இது வெறும் ஆண்கள் மட்டும் தானே தெரியும். என்ன இன்னைக்கு கூட மௌலானா காலையில் சொல்லிட்டு இருக்கும் போது சில நேரங்களில் மஹரம் இல்லாத பெண்களை கூட ஹஜ்ஜுக்கு போகணும்னா அதுக்கு சவுதி அரசாங்கம் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கு. இது கூடுமா கூடாதா ஃபத்வாலாம் அப்புறம். ஏன்னா இவ கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பெண்கள் எங்க போறாங்க? மஹரம் இல்லைன்னா கூட ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னா அப்போ இந்த அளவுக்கு என்னங்க, அதாவது இது வெறும் நான் மஹரமோட போறவங்க தனி, நம்ம அவங்கள இங்க சேர்க்கல. மஹரமே இல்லாம போறவங்க 1.5 லட்சம் பெண்கள் போறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றணும்னு பெண்கள்கிட்ட என்ன இருக்கு? ஆர்வம் இருக்க போய் தானே போறாங்க, ஆசை இருக்க போய் தானே போறாங்க. என்னங்க காபத்துல்லாஹ் பார்க்கணும்னு நினைச்சு தானே போறாங்க. அப்போ இந்த உணர்வுகள்லாம் அவங்களுக்கு வந்துருக்கு. அப்போ இந்த 5 கடமையும் ஆண்களுக்கும் கடமை, பெண்களுக்கும் கடமை இல்லையா? அப்போ முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆண்களும் பெண்களும் இரு சாராரும் சேர்ந்துதான் முஸ்லிம் இல்லையா? இதில் யார் சிறந்தவங்க? ஆண்களா பெண்களா? முஸ்லிம்கள்னு ஆண்களும் பெண்களும் சேர்ந்த முஸ்லீம், இதுல யார் சிறந்தவங்க? நான் அடிக்கடி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். நம்ம எல்லாம் வெளியில ஒரு பசுமையான மரம் பார்க்கிறோம். வேப்ப மரம்னா எல்லாருக்கும் தெரியும். வேப்ப மரம் பார்க்கிறோம். வேப்ப மரத்தை பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் அதை அழிக்கணும்னு நினைக்கிறார். அதை அழிக்கணும்னு நினைக்கிறார். உடனே அதனுடைய கிளைகள் எல்லாம் வெட்டுறார். அதனுடைய கிளைகள் எல்லாம் வெட்டுறார். மரம் அழிஞ்சிருமா? பட்டு போயிடுமா? வேப்ப மரத்துல ஏன்னா இது ஒரு நல்லா விளங்கும். வேப்ப மரத்துடைய அந்த கிளையை வெட்டின பிறகு மீண்டும் எந்த இடத்துல கிளையை வெட்டுமோ அந்த இடத்துல வேற ஒரு கிளை வரும். அது பல கிளைகளாக உருவாகும். ஏற்கனவே இருந்த இலைகளை விட இப்ப இன்னும் பசுமையான இலைகள் உருவாகும். இது உண்மையா பொய்யா? இதனை அந்த மரத்தை வேப்ப மரத்துடைய அந்த மரத்துடைய அசல் தன்மை. அப்ப கிளைகளை வெட்டோம்னா அடுத்து அதுல இருந்து வேற கிளைகள் பல கிளைகளை உருவாக்கிட்டு வரும் இல்லையா? இப்போ ஒருவர் என்ன பண்ணா வேற ஒரு ஜேசிபியை கொண்டு வந்து வேரோடு பிடிக்க ஓரம் போட்டார். இப்ப என்ன ஆகும்? கிளைகள்ல கையே வைக்கல, வேர்ல ஒண்டி கையை வச்சார், பிடிங்கி ஓரம் போட்டார். இப்போ இதனுடைய நிலை என்ன? முடிஞ்சு இல்ல? அப்போ இப்ப கிளை அசலா வேர் அசலா? கிளை அசலா வேர் அசலா? தாய்மார்கள் நல்லா கவனிக்கணும். கிளை அசலா வேர் அசலா? வேர் தான், ஜட்டு தான் அசல் இல்லையா? வேர் தான் அசல். இதே போலதான் இந்த சமுதாயத்துல ஆண்கள் மரத்தின் கிளைகளை போல, ஆண்கள் மரத்தின் கிளைகளை போல பெண்கள் தான் மரத்தின் வேரை போன்றவர்கள். வேறு நினைக்கு ஆஹா நான் பூமிக்குள்ள என்ன பண்றேங்க, நெருக்கடியில இருக்கிறேன், இருட்டுல இருக்கிறேன், அங்க எனக்கு ஏர் கண்டிஷன்லாம் இல்லை, எனக்கு ரொம்ப குளுக்கமா இருக்கு,
எனவே நான் என்ன பண்றேன், வேர் பூமியிலேருந்து வெளியே வரேன்னு நினைச்சா வேரோடு சேர்ந்து மரமும் அழிஞ்சு போயிடும். வேரோடு சேர்ந்து மரமும் அழிஞ்சிரும். அப்போ மரத்துடைய கிளைகள் அது பசுமையா இருப்பதற்கு அசலாக யார் இருக்கிறா? வேர் இருக்கிறா. அதே போலதான் இந்த சமுதாயத்துல நாம் எல்லாம் ஆண்களாக இருக்கிறோம். நம்முடைய ஈமானை பாதுகாக்கிறதுக்கு வேரை போன்று பெண்கள். இவர்கள் மட்டும் இஸ்லாத்துடைய கோட்பாடுகளை விட்டுவிட்டு என்ன பர்தால இருக்க கஷ்டமா இருக்குது, வீட்டுக்குள்ளேயே அலைஞ்சு இருக்கிறது கஷ்டமா இருக்குது, இந்த ஆண்களுக்காக வேண்டி கிரும செய்வதில் கஷ்டமா இருக்குது, இதெல்லாம் ஒன்று நான் என்ன பண்றேன், வெளியே வரேன்னு இந்த பெண்கள் வெளியே வந்தா சொல்லுங்க சமுதாயத்தின் நிலை என்ன? இன்னைக்கு உலகளாவிய அளவில் இதற்கான முயற்சி தான் அது. நம்மளை நேரடியாக வாளை கொண்டு தாக்கணும், அதுக்கப்புறம் ஷூட் பண்ணான், வெடிகுண்டு போட்டான், அணுகுண்டு போட்டான், எல்லாம் போட்டு பார்த்தான். என்ன அசைக்க முடிஞ்சா? பலஸ்தீனத்தில் எவ்வளோ பெரிய நாடுங்க அது, எவ்வளோ பெரிய நாடு. எல்லாம் இஸ்ரேல் எல்லாத்தையும் அபகரிச்சுக்கிட்டான் இல்லையா? சும்மா கூட்டி ஒரு டப்பா மாதிரி இருந்துக்கிருக்கான். என்ன பண்ண முடிச்சு? அங்கே ஈமான் இருக்கு. பலஸ்தீனுடைய இல்லை, நான் ஓதக்கூடிய காலத்தில் அங்கேருந்து ஒரு பெண்ணுடைய பேட்டி வருது. என்ன அப்படின்னா, ஒரு பெண் இரவு நேரத்தில் தூங்கும் போதே முழு பர்தாவோட என்ன பண்றாங்க, தூங்குறாங்க. இது ஒவ்வொருத்தருக்கா தெரிஞ்சு கடைசியா ஒரு மீடியாக்காரருக்கு தெரிஞ்சிடுது. மீடியாக்காரங்க போயிட்டு அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க. நீங்க ஏங்க தூங்கும் போது பர்தா போட்டு தூங்குறீங்க அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, தூங்கும் போது நான் ஏன் பர்தா போறேன்னு தெரியுமா? நான் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு பக்கத்துல இருக்கிறேன். என் மேல எப்ப வேணாலும் தலையில என்ன போடுவான், குண்டு போடுவான். எப்ப வேணாலும் எங்க வீடுகள் இடிந்து செதறும். அந்த இடிபாடுகள் மத்தியில நான் மாட்டிக்கொண்டு ஷஹீதாகுவேன். அப்படி ஷஹீதாகக்கூடிய நேரத்தில் மீட்பு பணியில வரக்கூடிய என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் என்னை மீட்டெடுப்பார்கள். மீட்டெடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அந்நியானுக்கு பார்வையில் ஒரு பர்தா அற்ற நிலையில் நான் மரணித்து கிடப்பதை நான் வெட்கப்பட்டு நான் பர்தாவோட உறங்குறேன்னு சொன்னான். எவ்வளவு பெரிய உணர்வு பாருங்க. நம்ம வெளியே இப்ப பர்தா போறதுக்கு நம்ம பெண்கள் யோசிக்கிறோம். அந்த அம்மா உறங்கும் போது எனக்கு ஒரு கால் என்னுடைய வீடு மேலே பாம்பு விழுந்து நான் அந்த இடிபாடுகளில் இறந்து விட்டாலும் என்னை மீட்டெடுக்கக்கூடிய அந்த மீட்பு பணிகளுடைய ஆண்கள் வரும் பொழுது அவர்களுக்கு முன்னாடி பர்தா இல்லாத நிலையில் என்னுடைய சடலம் மீட்டெடுக்கப்படுவதை நான் வெட்கப்படுகிறேன். எனவே நான் பர்தாவுடைய உறவுங்களேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரியா ஈமானிய பெண்கள்னால அவங்களுடைய சந்ததிகள் தான் இன்னைக்கு அந்த நாட்டை காக்குறாங்க. எதுக்காக? அவங்க நினைச்சா எல்லா இஸ்லாமிய நாடுகள்ல பல நாடுகள்ல நீ வா என் நாட்டில் இருந்துக்கன்னு அனுமதி கொடுத்ததா இல்லையா? எல்லா நாடுகளும் அனுமதி கொடுத்துருக்கா இல்லையா? பலஸ்தீனம் யாருன்னாலும் என்னங்க எந்த இஸ்லாமிய நாடுகள்னாலும் போய் அவங்க இருக்கலாம். ஏன் போகல? அங்க நம்முடைய புனித மஸ்ஜித் பைத்துல் முகத்தஸ் இதை பாதுகாக்கிறதுக்காக அவங்க பாடுபடுறாங்க. நம்மளாம் இங்க நினைச்சிட்டு ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம். சரி ஹயர். இப்போ அந்த பெண்களிடத்துல இருந்த ஈமான், அவங்களுக்கு அந்த குழந்தைகள் இடத்துல அவங்க ஊட்டிய அந்த ஈமானிய உரம்தான் இன்னைக்கு அந்த அளவுக்கு அதை பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த நம்முடைய சகோதரர்கள் அங்க தன்னுடைய இன்னுயிரை ஷஹாதத் என்ற அடிப்படையில உயர்நிறுத்து கொண்டிருக்கிறாங்க. சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, பெண்களிடத்தில் உறுதியான இது போன்ற ஈமான் தக்வாவுடைய விஷயங்கள் இருந்தா அவர்கள் எப்படி மரத்துடைய வேர் உள்ளதா இருக்கு, ஆனா கிளைகளை பசுமையா வைக்குது. பெண்கள் தங்களுடைய இல்லங்களில் பர்தா அடிப்படையில் தான் இருப்பாங்க. ஆனா ஈமானுடையவர்களை, இரையச்சமுடையவர்களை பள்ளியுடைய இமாமாகவும் பள்ளியுடைய முத்தவல்லியாகவும் ஒரு மருத்துவமனையுடைய சீஃப் டாக்டராகவும் ஒரு நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாகவும் இவர்களால் உருவாக்க முடியும். அந்த ஆற்றல் நம்முடைய பெண்கள்கிட்ட இருக்குது. எனவே அது போன்ற ஈமான், தக்வா, ஹயா, அஹ்லாக், துவா என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய இறையச்ச சமுதாயத்தை தாய்மார்கள் நீங்கள் தான் உருவாக்க வேண்டும். நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் முதல்ல அதை உங்களிடத்தில் நீங்கள் உருவாக்கி கொள்ளணும். எனவே அதற்காக வேண்டிதான் இந்த மதரசா. எனவே இந்த மதரசாவை சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யும். இதுல வயது வரம்பே கிடையாது. நான் அடிக்கடி எல்லா இடங்களும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். 6 வயது என்ன 60 வயது பாட்டி கூட இந்த மதரசால நம்ம சனது பெறலாம், நீங்க ஓதலாம். 90 வயது பாட்டிகளுக்கு கூட இன்னைக்கு மதரசாக்கள்ல ஓதிட்டு இருக்காங்க. எனவே இல்மை கற்பதற்கு ஒரு காலங்கள் கிடையாது, வயதுகள் கிடையாது, வயது வரம்புகள் கிடையாது. என்ன உங்களுக்கு ஆசையா மதரசால சேர்ந்துக்கலாம். நம்ம முத்தவழி சொன்னாங்களா இல்லையா, நாங்க இப்போ குர்ஆன் கிளாஸ்ல இருக்கிறோம்.
என்ன இதே அப்போ எல்லாருக்குமே உங்க கல்வி கற்பதற்கான வாயில்களை நாங்கள் திறந்தே வச்சிருக்கோம். இங்க வயது ஒரு தடை இல்லை, என்னங்க நேரம் ஒரு தடை இல்லை. குறிப்பிட்ட நேரங்களில் யார் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் தர வாய்ப்புள்ள பெண்கள் முஅல்லமா என்ற பாடத்திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வாய்ப்புள்ள பெண்கள் நீங்கள் முபல்லிகா என்ற பாடத்திட்டத்தை சேர்ந்து கொள்ளலாம். 6 வயது முதல் 12 வயது இருக்கக்கூடிய சிறுமிகள் நீங்கள் மக்தப் என்ற பாடத்திட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம். ஆக எல்லாருக்குமான பாடத்திட்டங்கள் இங்க உருவாக்கப்பட்டு இருக்கிறது. எனவே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் இது சரியான முறையில் உணர்ந்து இந்த மதரசா எனக்கு தான் என்ற உணர்வுகளோடு இந்த மதரசாவை முழுமையாக பயன்படுத்தி எல்லோரும் பேர்களை பதிவு செய்து நாளை முதல் இந்த மதரசாவை சிறப்பான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு கேட்ட எனக்கும் சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் எல்லா விஷயத்தையும் சரியான முறையில் விளங்கி அமல் செய்யக்கூடிய ஒரு நற்தௌஃபீகை ஏக வல்லோனாகிய அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.